ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டைக்காய் பூ ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுண்டைக்காய் பூவை பறிச்சுக்கலாம். அதை க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு உளுந்து எடுத்துருக்கேன். 2 முட்டையும் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூ, கருவேப்பிலை ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் ஆட் பண்ணுங்கள். கூட தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை பேனை ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு 3 மினிட்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேக விடுங்க. அவ்வளோதான், சுண்டைக்காய் பூ ஆம்லேட் ரெடி. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட.